வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 8.5 முடிஞ்சு எக்ஸசைஸ் 8.6 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 8.6 மொத்தம் 10 சம்ஸ் இருக்குது. ஸோ 10 சம்லையும் ஃபார்முலாவை பார்த்துட்டு நிறைய பேர் கொஷின் அட்டன் பண்ண பயப்படுவாங்க. ஸோ ஃபார்முலாவை லைட்டாக டக்குன்னு எப்படி ஸ்பீடாக பார்க்கலாங்கிற மாதிரி மட்டும் பார்க்கலாம். ஸோ கிவனில் மொத்தம் இதில் 2 டைப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் இப்போது ஃபங்க்ஷன் W கொடுத்துருக்காங்க அப்படின்னா W ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ x² மைனஸ் 3xy ப்ளஸ் y² இந்த மாதிரி கிவன் இது என்ன வேல்யூவாட்டம் இருக்கட்டும். ஓகே, ஸோ W ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டு ஃபைண்ட் என்ன கேட்டிருப்பாங்க, ஃபைண்ட் dw by dt ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ dw by dtனா ஃபார்மில் எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா ஸோ dw by dt ஈக்குவல் டு என்ன வரலாம் அப்படின்னா d வந்தாலும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டோ wவில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, டோ w by டோ ஃபஸ்ட்டு 2 வேரியபிள்ஸ் ரைட். ஸோ டோ w by டோ x இன்ட்டு இங்கே d இருக்கனால dx by dt, அதாவது இந்த கிராஸ் பார்க்கும்போது இங்கே இருக்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டோ இருக்கும், இங்கே d இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ dw by dt which is equal to dou w by dou x into dx by dt plus சேம் இதில் y வச்சு எழுதணும். ஸோ dou w by dou y into dy by dt. ஓகேவா? ஸோ இந்த கிராஸ் பார்த்தோன்னா அதே தான் வரும். ஆனால் இங்கே எக்ஸ் வேரியபிள் செகண்ட் டேர்மில் ஒய் வேரியபிள் இருக்கும். இந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? சப்போஸ் ஃபைண்ட் dw by ds கேட்டிருக்காங்க அப்படின்னா சேம் மெத்தட். ஸோ dw by ds ஈக்குவல் டு dou w by dou x dx by dt plus dou w by dou y into dy by dt. ஸோ இந்த கிராஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, சாரி இங்கே எஸ். ஸோ இங்கே எஸ் அங்கே என்ன இருக்கோ அது இங்கே அந்த கிராஸில் இருக்கணும். கரெக்ட் தானே? அப்போ செக் பண்ணிக்கலாம் தானே? ஸோ இங்கே டி வரும்போது இங்கேயும் டி, இங்கே எஸ் வரும்போது இங்கேயும் எஸ். இது மிஸ்டேக் ஆகாமல் நம்மளால் படிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் சப்போஸ் இசட் வேரியபிளும் சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு கூட சேம் தான். ஸோ டோ w பை டோ இசட் இன்ட்டு டி இசட் டிவைடட் பை டிடி. ஸோ இந்த கிராஸ் அதே தான் வரும். ஓகே தானே? ஓகே, சம்டைம்ஸ் கொஷின் இதேவாக தான் இருக்கும். w ஆஃப் ஆர் எஃப் ஆஃப் எதனால கொடுத்துருப்பாங்க. ஓகே தானே? ஸோ w ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கொடுத்துட்டு ஃபைண்ட் டோ w பை டோ டி கேட்டிருப்பாங்க. இந்த ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு dw பை dt dw பை ds எப்படி வரும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டோ w பை டோ டி. ஓகே, டோ w பை டோ டி. ஸோ டோ w பை டோ டி அப்படின்னா இங்கே என்ன பண்ணிங்களோ அதே தான். நீங்கள் டோ டி வர உடையத்தில் டோ யூஸ் பண்ணோம்ல, இங்கே எல்லாமே டோவாக தான் இருக்கும். பார்ப்போம். டோ w பை டோ டி ஈக்குவல் டு டோ w பை டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ w பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி ப்ளஸ் டோ w பை டோ இசட் இன்ட்டு டோ இசட் பை டோ டி. சப்போஸ் இங்கே எஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடமும் எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஸ் வந்து நம்ம எப்போவும் கொஷினில் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ dw பை dt ஆர் dw பை ds கேட்டாங்க அப்படின்னா டோ வரும். அதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாத்துலேயும் டோ வரும். ஆனால் டோ w பை டோ எஸ் கேட்டாங்கன்னா எல்லாமே டோ தான் வரும், டி வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து எக்ஸசைஸ் 8.6 போகலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலில் எப்போவுமே எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும்தான் போடுறோம்.
ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.